மூலக்கனலே சரணம் சரணம் முடியா முதலே சரணம் சரணம். ஐயா, நமது மரபு வழிபாட்டில் ஏன் தேங்காய் உடைக்க வேண்டும்? தேங்காய் உடைப்பதனால ஏதாவது பலன் உண்டா? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். நம்மளது மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமாக நம்ம தேங்காய் உடைக்கிறது அப்படிங்கிறது, இங்கே நிறைய பேர் தேங்காய் உடைச்சா வெள்ளையாக இருக்கும், மனசு வெள்ளையாக இருக்கிற மாதிரி அப்படின்னு நிறைய தேவையில்லாத விளக்கங்களை கொடுத்து மக்களை உண்மைக்கு புறம்பாக வச்சுக்கிறதுல நிறைய பேருக்கு சுகம் இருக்குது. அப்போ அந்த வகையில் நம்ம இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், நம்மளுடைய மரபு மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை தான் புராண கதைகளாக எழுதி அவங்க நம்மக்கிட்டேயே திருப்பி அதை கொண்டாந்து சேர்த்து அதுதான் வழிபாடுன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம இப்போ நமக்கு தேவை இந்த தேங்காய் உடைக்கிறதுனால என்ன, தேங்காய் உடைக்கிறதுனா என்ன, எதுக்காக உடைக்கப்படுது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம அந்த புராண கதைக்கு போக வேண்டிய ஒரு நிலைப்பு ஏற்படுது. அப்போ அந்த புராண கதையில நம்ம பார்க்க வேண்டிய ஒரு உண்மையான நிலைப்பாடு சிவபுராணத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. சிவபுராணத்துல சொல்லப்படுற ஒரு கதை நம்ம இங்க நம்ம வெளிக்கொண்டு வரும்போது அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கான உண்மையான நிலைப்பாடு மெய்ப்பொருள் புரிஞ்சவங்களுக்கு புரியும், மெய்ப்பொருள் தெரிகிறவங்களுக்கு தெரியும். அந்த வகையில பார்த்தோம்னா சிவபுராணத்துல சிவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. சிவன் எப்பயும் வேட்டைக்கு போகக்கூடிய ஒரு சிவன், வேட்டைக்கு போகக்கூடியவர். வேட்டைன்னா அங்க பன்றியோ மானோ இல்லை மற்ற ஏதோ ஒன்று வேட்டையாட போறவர், அதான் வேட்டையாட போறவர். அந்த சிவன் வேட்டையாட போகும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு ஏதோ அவருக்கு ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்குது, ஒரு பிரச்சனை நடக்க போகுதுங்கிற சந்தேகம் வருது. அப்போ அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னா யாருடையாவது ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு. அப்போ ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவர் தேர்ந்தெடுக்கிற ஆளு விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல விநாயகர் அப்படிங்கிற அவருடைய மகனை அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த கதைப்படி அவரோட மகன் விநாயகர் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. எதுக்கு விநாயகர் அவர் சிவன் தேர்ந்தெடுக்கிறாரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்குன்னா, விநாயகருங்கிறவர் பிரம்ம ஞானம் தெரிஞ்சவர். அதனால இவர் பிரம்மஞானம் தெரிஞ்சவங்க ஆசீர்வாதம் வாங்கினா இந்த பிரச்சனையில வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற அந்த சூட்சமத்தை உணர்ந்ததுனால இவர் அவர்கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா இவரும் ஒரு ஞானி தான், அந்த சிவன் சொல்லக்கூடியவரும் ஒரு ஞானி. அதனால இவருக்கும் சில விஷயங்கள் அங்க தெரியுது. அந்த அடிப்படையில தான் விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. விநாயகர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரும்போது, அப்பா இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணு, நான் அந்த பிரச்சனையில சரியா வேட்டையாடிட்டு வர்றதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த விநாயகர் அவரு முக்காலம் அறிஞ்சவர்ல, பிரம்மஞானம் தெரிஞ்சவர்ல, அவர் என்ன சொல்றாரு, அப்படியாப்பா நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றதுன்னா எனக்கு நீ உன் தலையை காணிக்கையா கொடுத்துரு, நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அப்படி சொல்றாரு. அப்போ உடனே இவருக்கு சிவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னடா அது, ஆட்டை கேட்காம மாட்டை கேட்காம இவன் நம்ம தலையை கேட்கிறானே, எதற்காக இருக்கும் அப்படின்னு இவருக்கு தான் ஞானியாச்சே, இவருக்கு 3 கண்ணு இருக்கிறது. அப்பதான் இவர் உணர்றாரு, ஆமா நமக்கு நம்ம தலையில 3 கண்ணு இருக்க, அப்ப பிரம்மஞானி அதை கேட்கிறாரோ அப்படின்னு பொருள் புரிஞ்சுக்கிட்டு அவரு தேங்காவை காணிக்கையா கொடுக்குறாரு. அப்ப நான் தேங்காவுக்கு 3 கண்ணு இருக்கு, அதனால இதை நான் உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன், இது என் தலைக்கு சமம். அப்போ இந்த தேங்காய் நீ காணிக்கை கொடுக்கும்போது எனக்கு வரப்புற அந்த பிரச்சனையை நீ தீர்த்து கொடுத்துரு, நான் வேட்டைக்கு போகும்போது வெற்றியோட வரணும் அப்படின்னு சொல்லி அந்த தேங்காயை காணிக்கையா கொடுத்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றாரு. அதை செதற்காக உடைச்சிட்டு போறாரு. இதுதான் அந்த கதையோட தன்மை. இப்ப இந்த கதையை அப்படியே நம்மளோட மரபு கலாச்சாரத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது, யார் அந்த சிவன், யார் அந்த பிரம்மஞானி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பிறப்புக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க தான் பிரம்மஞானி, அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். அப்போ யார் அந்த ஞானியா, அந்த 3 கண்ணு உள்ள ஆளு அப்படின்னு பார்த்தா நம்ம தான் 3 கண்ணு உள்ள சிவன், நமக்குள்ளதான் அந்த சிவ ஆற்றல் இருக்குது. இந்த இதுதான் நம்ம முன்னோர்கள் குலதெய்வத்துக்கு தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா குலதெய்வ கோயில்களையும் தேங்காய் உடைச்சி தான் சாமி கும்பிடுவாங்க, தேங்காய் உடைக்காம சாமியே கும்பிட மாட்டாங்க. இதுக்கு ஒரு கதையை சோடிச்சு இது வேற பக்கமா எடுத்துட்டு போனதுனால நமக்கு அது பொருள் புரியுறது இல்லை. அப்போ ஒருத்தருடைய பிரச்சனை, ஒருத்தருடைய தடங்கள், ஒருத்தருடைய சிக்கல் உடையணும்னா தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடணும். அப்படி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடும்போது அந்த பிரச்சனையில இருந்து அவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, ஒரு விடுதலை கிடைக்குது. அப்படிங்கிறது தான் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிடுறதோட அர்த்தம்.
இது பொருள் புரியாமலே ஏதாவது உருட்டி அதுக்கு புறம்பான கதைகளை சோடிச்சு கொடுக்கறது தான் இங்க உள்ளவங்களுடைய நிறைய பேருடைய செயலா பார்க்குறோம். ஆனா உண்மைத்தன்மைன்றது அந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம இந்த தேங்காயை உனக்கு காணிக்கையா கொடுக்குறோம், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேங்காய் உடைகிற மாதிரி உடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் தேங்காய் அரைச்சிங்க அப்படிங்கிறது. இப்போ நிறைய அது இல்லாமலே போச்சு. ஆனா இன்னும் கிராமங்கள்ல அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.